இந்த வீடியோவில் நம்ம AWS உடைய லேம்டாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். லேம்டானா என்ன, லேம்டாவை எதுக்கு சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பைட் பை பைட்டாக பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷன் இருக்குன்னு வைங்க. இந்த அப்ளிகேஷனை நான் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸில் டெப்ளாய் பண்ணி வச்சிருக்கேன்னு வைங்க. இந்த அப்ளிகேஷனை மக்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, உங்களோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன கால்குலேஷன் பண்ணேன் எல்லாத்தையுமே ஒரு PDF-ஆக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பட்டன் இருக்கும், டவுன்லோட் பட்டனு. அதை கிளிக் பண்ண ஒரு PDF டவுன்லோட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு கோட் எழுதியிருப்பாங்கல்ல, இதை தனியாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோடு ஒர்க் ஆகணும்னா இந்த கோடை நான் புதுசாக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸில் டெப்ளாய் பண்ணணும். அண்ட் இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த டவுன்லோட் கோடை கால் பண்ணணும். இதுதான் சினாரியோன்னு வச்சுக்கோங்க. ஏன் ஆல்ரெடி இருக்கிற EC2 இன்ஸ்டன்ஸில் டெப்ளாய் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி என்னுடைய கால்குலேட்டர் அப்ளிகேஷனுக்கே கரெக்டாக இருக்குது, RAM CPUலாம். ஸோ இந்த டவுன்லோட் பண்ணுற கோடை தனியாக நான் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வாங்கி அதில் தான் டெப்ளாய் பண்ணியிருக்கேன்னு வைங்க. இப்போ யாராச்சும் இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த கோடு கால் ஆகி அவங்களுக்கு ஒரு PDF டவுன்லோட் ஆகும். இது எல்லாமே நான் செட்டப் பண்ணிட்டேன். ஒரு புது EC2 இன்ஸ்டன்ஸ் வாங்கி டவுன்லோட் கோடையும் போட்டேன், பக்காவாக ஒர்க் ஆகுதுன்னு வைங்க. பட் இந்த கால்குலேட்டர் அப்ளிகேஷனை மக்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த டவுன்லோட் ஃபீச்சரை அவ்வளோவா பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் குறைஞ்ச மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டவுன்லோட் ஃபீச்சர் என்னால் எடுக்கவும் முடியல. ஆனால் கம்மியான பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கம்மியான பேருக்காக நான் ஒரு தனியாக EC2 இன்ஸ்டன்ஸ் வாங்கி அதுக்கு நான் ரெண்ட் கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட காசெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னோட டவுன்லோட் கோடு ஒரு பெரிய அப்ளிகேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சின்ன கோடு தான். அண்ட் இந்த கோடை கால் பண்ணால் அதிகபட்சம் 10 செகண்ட் தான் ரன் ஆகும், அதுக்குள்ளே டவுன்லோட் ஆகிரும். இந்த மாதிரி கோடு தான். ஸோ பெரிய ப்ராசஸும் இல்லை. ஸோ இந்த சின்ன ரேரான ஃபீச்சருக்காக நான் எதுக்கு தேவையில்லாமல் 24 மணி நேரம் என்னோட EC2 இன்ஸ்டன்ஸை நான் ரன் பண்ணணும்? இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் AWS லேம்டா அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு EC2 இன்ஸ்டன்ஸில் நம்ம எப்படி நம்மளோட அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த லேம்டாலையும் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கோடை நம்ம டெப்ளாய் பண்ணிக்கலாம். இதை தான் லேம்டால ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒரு லேம்டாவை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணும்போதே நம்ம கோடை கேட்கும். நம்மளுடைய சின்ன பீஸ் ஆஃப் கோடு இருக்குல்ல, என்னோட டவுன்லோட் கோடு, அதை நான் கொடுத்துருவேன். கோடை கொடுத்துட்டு நான் கிரியேட் பண்ணேன்னா ஒரு லேம்டா கிரியேட் ஆகும். கிரியேட் ஆன உடனே அந்த லேம்டாக்குன்னு ஒரு URL நமக்கு தந்துருவாங்க. இதுக்கு முன்னாடி யாராச்சும் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை கால் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, கரெக்டாக? அதுக்கு பதிலாக இந்த லேம்டாவோட URL-ஐ கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா போதும். இந்த லேம்டா என்ன பண்ணுவான்னா, என்னோட டவுன்லோட் கோடு நான் கொடுத்தேன்லாம் வந்துட்டேன், அந்த கோடை அவன் வாங்கி வச்சுப்பான். இந்த கோடை ஸ்டார்டிங்கில் ரன்னும் பண்ண மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான், ஜஸ்ட் வாங்கி வச்சுப்பான். நம்ம எப்போ இந்த லேம்டாவை கால் பண்ணுறோமோ அப்போ நம்ம கொடுத்த கோடெல்லாம் ரன் பண்ணிவிட்டு கோடு ஃபுல்லாக ரன் ஆகி நம்ம வேலை முடிஞ்சிட்டா அப்படின்னு பார்ப்பான். வேலை முடிஞ்ச பிறகு ஆஃப் ஆயிடுவான். லேம்டா 24 மணி நேரமும் ரன் ஆக போகிறது கிடையாது. நம்ம கால் பண்ணும்போது ரன் ஆகும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது இல்லை. இதனால லேம்டாவோட காஸ்ட் ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ இந்த லேம்டா இருக்கிறதுனால நம்ம 24 மணி நேரமும் EC2 இன்ஸ்டன்ஸை ரன் பண்ணணும்னு அவசியமும் இல்லை, அதிக காசு கட்டணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அட் அ டைமில் எத்தனை பேர் இந்த லேம்டாவை கால் பண்ணாலும் அத்தனை பேரையும் மேனேஜ் பண்ணிக்கிறோம் இந்த லேம்டா. இப்போ இந்த லேம்டாவை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ லேம்டாவை எதுக்கு சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க? நீங்கள் லேம்டா பற்றி கூகுளில் போட்டாலே லேம்டா சர்வர்லெஸ் அப்படின்னு தான் வரும். மெயினாக நிறைய இன்டர்வியூஸ்லையும் கேட்பாங்க சர்வர்லெஸ்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், பேர்லேயே இருக்குது சர்வர்லெஸ், சர்வரே கிடையாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ஆக்சுவலி ஒரு லேம்டா எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்மளோட கோடை நம்ம கொடுத்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பான். நம்ம எப்போ இந்த லேம்டாவை கால் பண்ணுறோமோ அப்போ என்ன பண்ணுவான்னா, AWS நிறைய சர்வர்ஸ் வச்சுருப்பான். அதில் ஏதாச்சும் ஒரு சர்வரில் நம்ம கொடுத்த இந்த கோடை ரன் பண்ணி நமக்கு ரிசல்ட் அனுப்புகிறான். ஸோ லேம்டாவும் ஒரு சர்வரில் தான் நம்ம கோடை ரன் பண்ணுறான். எத்தனை பேர் அட் அ டைமில் கால் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவான்னு சொன்னான்ல, நிறைய கால் வர வர வேறு சர்வரில் நம்ம கோடை ரன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். அதனால தான் அவனால் எத்தனை பேர்னாலும் ஹேண்டில் பண்ண முடியுது. ஓகே, லேம்டாவும் ஒரு சர்வரில் தான் ரன் ஆக போகுது, அப்புறம் எதுக்கு அதை சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க? டெவாப்ஸோடைய லாங்குவேஜில் சர்வர்லெஸ்னா சர்வரை நான் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு தான் அர்த்தம். சர்வரே கிடையாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சர்வரை நான் மெயின்டைன் பண்ணலப்பா அப்படின்னு சொல்கிறத தான் சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் லேம்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸும் கிரியேட் பண்ணல, நம்ம கரெக்டாக நம்ம ஒரு கோடை கொடுத்தோம், அவனாவே ஒரு சர்வரில் ரன் பண்ணி நமக்கு கோடை கொடுக்குறான். ஸோ சர்வர் நம்ம மெயின்டைனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இதை தான் சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நிறைய இன்டர்வியூஸில் கேட்பாங்க. ஓகே, இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் லேம்டாலேயும் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. அதுக்கு பேர் தான் கோல்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு ஸ்டார்ட்னா என்ன? நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு லேம்டாவை கால் பண்ணும்போது
என்ன பண்ணுவான்னா நம்மளோட கோடை எடுத்து ஒரு சர்வரில் போய் ரன் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த டிலேவை தான் கோல்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த டிலே வந்து 1 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் இந்த மாதிரி வேரி ஆகும். இந்த டிலேவை தான் கோல்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லா வாட்டியும் இருக்காது. நீங்கள் ஒரு லேம்டாவை கால் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த கோடை எடுத்து ஒரு சர்வரில் ரன் பண்ணும். ரன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணும், மறுபடியும் கால் பண்ணுறானா நம்ம கோடை வச்சுட்டு ரெடியாக இருப்போம் அப்படின்னு இருக்கும். நம்ம அந்த டைமில் கால் பண்ணோம்னா உடனே ரெஸ்பான்ஸ் வந்துடும். நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லேம்டா சரி நம்ம கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஃப் ஆயிடுவான். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு புது சர்வரில் போயிட்டு நம்மளோட கோடை எடுத்துட்டு ரன் பண்ணுவான். இதை தான் கோல்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லேம்டாவே சூப்பராக இருக்குது, அப்புறம் எதுக்கு நம்ம ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸில் நம்மளோட கோடெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு எல்லாமே லேம்டாவே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு டவுட் வரும். இந்த லேம்டாவை யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ஷார்ட் ரன்னிங் ப்ராசஸ் ஆகிற கோடு மட்டும்தான் லேம்டாவில் ஒர்க் ஆகும். ஏன்னா 15 நிமிஷத்துக்கு மேலே ரன் ஆகிற கோடு எதுவுமே லேம்டாவில் டைம் அவுட் ஆயிரும். ஸோ 15 நிமிஷத்துக்கு மேலே ரன் ஆகிற கோடு எதுவுமே லேம்டாவில் ஒர்க் ஆகாது. அப்புறம் பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் டெப்ளாய் பண்ண முடியாது, ஒரு சின்ன கோடை வேணால் டெப்ளாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் இருக்கிறதுனால தான் நம்ம பெரிய அப்ளிகேஷன்லாம் இதில் டெப்ளாய் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு PDF டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னேன், இது மிஞ்சி போனால் 10 செகண்ட் ஆகும், ஒரு சின்ன கோடு தான். இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸுக்கு நம்ம லேம்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேம்டா பற்றின ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.